சந்தோஷம் வாழ்வில் சந்தோஷம் துன்பங்கள் என்னை விட்டு நீங்கிய சந்தோஷம். கர்த்தரின் கருணையில் களிப்புடன் வாழ கவலைகள் நீங்கிய சந்தோஷம். அவரின் அணைப்பினில் அன்புடன் வாழ அல்லல்கள் அடங்கிய சந்தோஷம். சந்தோஷம் தேவனின் கிருபையால் தேவைகள் நீங்க தேற்றிடும் தேவனில் சந்தோஷம். சந்தோஷம் என்னில் சந்தோஷம். சந்தோஷம் என்னில் சந்தோஷம் பாவி நான் விடுதலை பெற்ற சந்தோஷம். சந்தோஷம் வாழ்வில் சந்தோஷம் துன்பங்கள் என்னை விட்டு நீங்கிய சந்தோஷம். ஆசைகள் என்னை விட்டு நீங்க உத்தமர் இயேசுவில் சந்தோஷம். உயிரை கொல்லும் நோய் விட்டு நீங்க உயிர்த்த இயேசுவில் சந்தோஷம். பரிசுத்த கீதங்கள் நாள்தோறும் பாட பரிசுத்த ஆவியில் சந்தோஷம். பரிசுத்த ஆவியில் நான் நிறைந்து காணையில் பரமன் இயேசுவுக்குள் சந்தோஷம். சந்தோஷம் என்னில் சந்தோஷம். சந்தோஷம் என்னில் சந்தோஷம் பாவி நான் விடுதலை பெற்ற சந்தோஷம். சந்தோஷம் வாழ்வில் சந்தோஷம் துன்பங்கள் என்னை விட்டு நீங்கிய சந்தோஷம். சந்தோஷம் என்னில் சந்தோஷம் பாவி நான் விடுதலை பெற்ற சந்தோஷம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அமெரிக்க ஐக்கிய நாட்டில் நியூஜெர்சி மாநிலத்தில் உள்ள நித்திய கிருபை சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி பாஸ்டர் பிரபாகரன் சி மேனன் அவர்களின் தேவ செய்தியினை கேட்கும்படி அன்புடன் வரவேற்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவிற்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் திருநாமத்தில் நித்திய கிருபை சபையின் சார்பாக வாழ்த்துதல் கூறுகின்றோம். நாம் ஜெபிப்போமாக. எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, முதல் மனிதனாகிய ஆதாமும் அவனது மனைவி ஏவாளும் பாவத்தில் விழுந்தபோது நித்திய வாழ்வை இழந்து மரணத்தால் ஆட்கொள்ளப்பட்டனர். அத்துடன் மரணமானது அவர்களின் சந்ததியினராகிய மனுக்குலம் முழுவதையும் ஆட்கொண்டுள்ளது. இந்த நிலையை குறித்து பரிசுத்த வேதாகமம் கூறுவதை இப்பொழுது கவனிப்போமாக. ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முற்பகுதி. இப்படியாக
ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், ரோமர் 5:17 முற்பகுதி, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆட்கொண்டிருக்க, ரோமர் 5:21 முற்பகுதி, ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல பரிசுத்த வேதாகமத்தின் இந்த வசனங்கள் மனுக்குலத்துக்குள் மரணம் பிரவேசித்ததின் காரணம் பாவமே என்பதை துல்லியமாக எடுத்து காண்பிக்கின்றன. வேலை செய்பவருக்கு ஊதியம், அதாவது சம்பளம் கிடைப்பது போல பாவம் செய்பவர் எவராயினும் அவர்கள் செய்யும் பாவத்திற்கு ஊதியம் நிச்சயம் கிடைக்கும், அதாவது சம்பளம் நிச்சயம் கிடைக்கும் என்ற மாறா பிரமாணத்தை ரோமர் 6:23 முற்பகுதி பாவத்தின் சம்பளம் மரணம் என கூறி வெளிப்படுத்துகின்றது. இதனால் நாம் அறிகின்ற காரியம் யாதெனில், பாவம் செய்பவரை மரணம் மேற்கொள்ளும். ஆனால் பாவம் செய்யாத பரிசுத்தர் மரிப்பாரானால் அவர் தமக்கு ஏற்படும் மரணத்தை தோற்கடித்து அந்த மரணத்தை மேற்கொண்டு உயிரோடே எழுந்திருப்பார். இந்த மகா மகத்துவமான அதிசயம்தான் சிலுவையில் அறையப்பட்டு கொடிய மரணத்தை அடைந்த இயேசு கிறிஸ்துவிற்கு நிகழ்ந்தது. அது எவ்வாறெனில், பாவ வாழ்க்கையின் இறுதியில் ஏற்படும் சரீர மரணமானது பாவமில்லாத பரிபூரண பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு நிகழ்ந்தபோது அவர் தமக்கு ஏற்பட்ட மரணத்தை தாம் மரித்த 3ஆம் நாள் ஆணிவேரோடு முறியடித்து அந்த மரணத்தை மேற்கொண்டு உயிரோடே எழுந்தார். மனித சரித்திரத்தில் மோசே எனும் தீர்க்கதரிசியை போல கர்த்தரை, அதாவது அகிலத்தையும் படைத்த தெய்வத்தை முகமுகமாய் அறிந்தவர் எவரும் இல்லை என உபாகமும் 34:12 வாயிலாக நாம் அறிந்து கொள்கின்றோம். எண்ணாகமும் 12:6 முதற்கொண்டு 8 முற்பகுதி வரை உள்ள பகுதியில் இந்த மோசேயை குறித்து தேவனாகிய கர்த்தர் கூறியதாவது, அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனிடம் இந்த மோசே யாத்திராகமம் 33:18 உள்ளபடி தேவன் தம்முடைய மகிமையை தனக்கு காண்பிக்கும்படிக்கு விண்ணப்பித்த போது தமது திருமுகமாகிய மகிமையை கண்டு ஒரு மனுஷனும் உயிரோடு இருக்க கூடாது என யாத்திராகமும் 33:20 உள்ளபடி அவனுக்கு தேவன் கூறினார். மோசே தேவனாகிய கர்த்தரின் மகிமையை காணும் பட்சத்தில் அவனின் சரீரம் மரித்து போகும் என தேவன் மோசேக்கு சொல்லி இருக்க, மரித்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் மீது அவர் மரித்த 3ஆம் நாள் தேவ மகிமை பட்ட மாத்திரத்தில் இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் உயிரோடே எழுந்தது. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் மாசு மறுவற்ற மகா பரிசுத்த சரீரம் என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக புலப்படுகின்றது. இதை குறித்து ரோமர் 6:4 முற்பகுதி, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல என கூறுகின்றது. சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரம் இத்தகைய பரிசுத்தம் உள்ளதாயிருக்க
சிலுவையில் பலியான அவரது திரு சரீரத்திற்கு அடையாளமாய் அவரது திருச்சபையில் கொடுக்கப்படுகின்ற திருவிருந்தின் அப்பத்தை புசித்து, அவர் சிலுவையில் சிந்தின அவரின் திரு இரத்தத்திற்கு அடையாளமாய் உள்ள இரசத்தை பானம் பண்ணும் ஒருவர் பரிசுத்தமாக அந்த திருவிருந்தில் பங்கு பெறாவிட்டால், அப்படிப்பட்ட விசுவாசிக்கு பலவீனம், வியாதி, காலத்திற்கு முன் மரித்து போகுதல் ஆகிய தேவ சிக்ஷை ஏற்படும் என பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 29, 30 வசனங்களில் பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் மிக வன்மையாக எச்சரிக்கின்றார். மனுக்குலமாகிய நம் பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்த இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரத்திற்கு அடையாளமான அப்பத்தையும், சிலுவையில் நம் பாவங்களை போக்கும்படிக்கு அவர் சிந்தின அவரது திரு இரத்தத்திற்கு அடையாளமான இரசத்தையும் அவரது திருச்சபைகளிலே உட்கொள்வோர் எவ்வித ஜாக்கிரதையுடன் அத்திருவிருந்திலே பங்கேற்க வேண்டும் என்பதை 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 23 வசனம் முதற்கொண்டு 32 வசனம் வரை உள்ள வேதாகமத்தின் பகுதி கூறுவதாவது: நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். என்னத்தினாலெனில், அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபானம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஒரு நாட்டில் வாழ்பவர்கள் அந்த நாட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அப்பொழுது அந்த நாட்டின் சட்டம் வழங்கும் நன்மைகளை அவர்கள் அனுபவித்து மகிழ்ச்சியுடன் வாழ்வர். மாறாக அந்த நாட்டில் வசிப்பவர்கள் அந்த நாட்டின் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்தால் அந்த நாட்டின் சட்டத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்படுவர். அவ்வண்ணமே மனுக்குலம் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தங்கள் சமுதாய வாழ்க்கையிலும் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தீமை செய்யாமல் வாழவும், மகிழ்ச்சியுடனும் சுகத்துடனும் செழிப்புடனும் வாழவும் மனுக்குலத்தை சிருஷ்டித்த தெய்வம் மனுக்குலத்திற்கு தம்முடைய பரிசுத்த சட்டங்களாகிய விதிமுறைகளை, பிரமாணங்களை, கட்டளைகளை கொடுத்துள்ளார். இப்பரிசுத்த தேவ கட்டளைகள் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு தேவனால் அருளப்பட்டுள்ளன. இந்த பரிசுத்த பிரமாணங்களை மீறி நடப்பதற்கு பாவம் செய்தல் என்று பெயர். இவ்வாறாக பரிசுத்த வேதாகமத்தில் தேவனாகிய கர்த்தர் அருளியுள்ள தேவனின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் மீறி நடந்து தங்கள் வாழ்க்கையை பாவ வாழ்க்கையாய் மாற்றும் எந்த மனுஷனுக்கும் மனுஷிக்கும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையிலும் வேத வசனங்களின்படியே நிச்சயம் தேவ தண்டனை உண்டு. மனுக்குலத்தாரை அவர்களின் பாவங்களை விட்டும்
அவர்களின் பாவங்களால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் தேவ தண்டனைகளை விட்டும் விடுவிக்கும்படிக்கும் இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தாரின் பாவங்கள் அனைத்தையும் தமது மேல் ஏற்றுக்கொண்டு அந்த பாவங்களால் ஏற்படும் தண்டனைகள் அனைத்தையும் சிலுவை மரத்தில் முற்றிலுமாய் அனுபவித்து மரித்தார். இவ்விதமான தமது சிலுவை மரணத்தினால் இயேசு கிறிஸ்து மனுக்குலமாகிய நம் அனைவருக்கும் அளித்துள்ள மகா பாக்கியம் யாதெனில், தங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அந்த பாவங்களினால் ஏற்படும் தேவ தண்டனைகள் அனைத்தையும் தமது மீது ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்தில் தங்களுக்காக பரிசுத்த பலியாகி மரித்த இயேசு கிறிஸ்துவை தங்கள் இதய தெய்வமாக, தங்கள் குல தெய்வமாக, தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவையே வழிபட்டு ஆராதித்து பரிசுத்த வேதாகமம் எடுத்துரைக்கின்ற அவருடைய சத்தியங்கள் அனைத்தையும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அனைத்தையும் கடைபிடித்து வாழ்கின்ற ஆண்களும் பெண்களும் எவர்களோ அவர்கள் அத்தனை பேருடைய பாவபாரங்களும் தேவ தண்டனைகளும் அவர்களை விட்டு பரிபூரணமாக நிரந்தரமாக அகன்று போகும், நீங்கி போகும். இதனால் அவர்கள் எப்பொழுது மரித்தாலும் அவர்கள் தேவ சமாதானத்தோடு மரிப்பதுடன் மரித்த அந்த வினாடியே மோட்சமாகிய பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய காலமும் வாழ்வார்கள். இயேசு கிறிஸ்து அவ்வாறாக சிலுவை மரத்தில் பலியாகி மரித்த பின்பு அவரின் பரிசுத்தமான திரு சரீரம் ஒரு கல்லறையிலே நல்லடக்கம் செய்யப்பட்டது. மனுக்குலத்தை அவர்களின் பாவங்களை விட்டும் பாவங்களால் ஏற்படும் தேவ தண்டனைகளை விட்டும் நிரந்தரமாக விடுதலை பண்ணும்படிக்கு இவ்வாறாக சிலுவை மரத்தில் பலியாகி மரித்த பாவமறியாத பாவமற்ற தெய்வம் இயேசு கிறிஸ்துவை மரணம் பிடித்து வைத்து அவருடைய பரிசுத்த சரீரத்தை அழிக்க முடியவில்லை. அனைத்து உலக பாவங்களையும் சிலுவை மரத்தில் சுமந்து மரித்த இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனும் தாங்க இயலாத தேவ மகிமையால் ரோமர் 6:4 உள்ளபடி 3ஆம் நாள் உயிரோடே எழுந்தார். மரணத்தை வென்று உயிரோடே எழுந்த இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15:3-7 வரை உள்ள வசனங்களில் உள்ளபடி தமது சீஷர்களுக்கும் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கும் தாம் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததை பிரத்யட்சமாக நிரூபித்து காண்பித்தார். லூக்கா 24:39-40 ஆகிய வசனங்களில் உள்ளபடி தாம் உயிருடன் இருப்பதை எவ்விதமான சந்தேகமும் இல்லாமல் அறிந்து கொள்ளும்படிக்கு தம்மை தொட்டு பார்க்கும்படிக்கு தமது அடியார்களாகிய சீஷர்களுக்கு கூறினார். மத்தேயு 28:9 உள்ளபடி இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு இருப்பதை கண்ணார கண்ட சில ஸ்திரீகள் அவருடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். தாம் மரணத்தை முறியடித்து உயிரோடே இருப்பதை தமது சீஷர்கள் திட்டவட்டமாக அறிந்து கொள்ளும்படிக்கு லூக்கா 24:41-43 வசனங்களில் உள்ளபடி தமது சீஷர்களிடம் பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கோட்டு துணிக்கையையும் வாங்கி புசித்து காண்பித்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை என்று ரோமர் 6:9 நமக்கு கூறுகின்றது. இயேசு கிறிஸ்து தமது சிலுவை மரணத்தினால் மனுக்குலமாகிய நம் அனைவருக்கும் அளித்துள்ள மகா பாக்கியமான காரியங்களில் சிலவற்றை
மறுபடியும் இப்பொழுது கவனிப்போமாக. தங்களுடைய பாவங்கள் அனைத்தையும், அந்த பாவங்களினால் ஏற்படும் தேவ தண்டனைகள் அனைத்தையும் தமது மீது ஏற்றுக்கொண்டு சிலுவை மரத்தில் தங்களுக்காக பரிசுத்த பலியாகி மரித்த இயேசு கிறிஸ்துவை தங்கள் இதய தெய்வமாக, தங்கள் குல தெய்வமாக, தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவையே வழிபட்டு ஆராதித்து பரிசுத்த வேதாகமம் எடுத்துரைக்கின்ற அவருடைய சத்தியங்கள் அனைத்தையும், அதாவது இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் அனைத்தையும் கடைபிடித்து வாழ்கின்ற ஆண்களும் பெண்களும் எவர்களோ அவர்கள் அத்தனை பேருடைய பாவபாரங்களும் தேவ தண்டனைகளும் அவர்களை விட்டு பரிபூரணமாக நிரந்தரமாக அகன்று போகும், நீங்கி போகும். இதனால் அவர்கள் எப்பொழுது மரித்தாலும் அவர்கள் தேவ சமாதானத்தோடு மரிப்பதுடன் மரித்த அந்த வினாடியே மோட்சமாகிய பரலோகத்தில் இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய காலமும் வாழ்வார்கள். இயேசு கிறிஸ்து மரணத்தை முறியடித்து உயிர் தெழுந்ததினால் மனுக்குலத்தாராகிய நமக்கு அருளப்பட்டுள்ள மகா பாக்கியங்களில் மேலும் சிலவற்றை இப்பொழுது கவனிப்போமாக. நம்மை மிகவும் சஞ்சலப்படுத்தி வந்த பழைய வாழ்க்கையை தமது சிலுவை மரணத்தினால் ஒழித்துவிட்ட இயேசு கிறிஸ்து தமது உயிர் தெழுதலினால் நாம் புதிய வாழ்க்கையை வாழ நமக்கு ஆற்றலை, வல்லமையை அருளுகின்றார். இந்த புதிய வாழ்க்கையை குறித்து பரிசுத்த வேதாகமம் ரோமர் 6 அதிகாரம் 4, 5 வசனங்களில் கூறுவதாவது: மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். சிலுவையில் பலியாகி இயேசு கிறிஸ்து சிந்தின அவருடைய திரு இரத்தத்தினாலே பாவங்கள் நீங்க கழுவப்பட்டவர்கள், பாவங்கள் நீக்கப்பட்டதும் அல்லாமல் அவர்கள் பாவங்களுக்கு மரித்தவர்களும் ஆவர். இவ்வாறாக பாவங்கள் நீக்கப்பட்டு பாவங்களுக்கு மரித்தவர்கள் புதிய வாழ்க்கையை பெற்று அனுபவிக்க இயேசு கிறிஸ்து தங்களுக்கு புது வாழ்வை தந்தருளும்படிக்கு உயிரோடு எழுந்தவர் என்று மனப்பூர்வமாக விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசத்தை ஒரு வெளியரங்கமான கிரியையில் காண்பிப்பதற்காக ரோமர் 6 அதிகாரம் 4, 5 வசனங்கள் கூறுகின்றபடி ஜலத்திலே முழுகி ஞான ஸ்நானம் பெற வேண்டும். இயேசு கிறிஸ்து தங்கள் பாவங்களுக்காக மரித்து தங்களுக்கு புது வாழ்வை அளிக்கும்படிக்கு உயிரோடு எழுந்ததை மனப்பூர்வமாக விசுவாசிக்கும் ஒவ்வொருவரும் மார்க்கு 16 அதிகாரம் 16 வசனத்தில் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கின்றபடி தண்ணீரில் முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பாவங்கள் நீங்க கழுவப்பட்டு மத்தேயு 28 அதிகாரம் 19 வசனத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின்படியே ஒரு பரிசுத்த தேவ ஊழியரின் கரங்களினாலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஜலத்திலே முழுகி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எவர்களோ அவர்கள் ரோமர் 6 அதிகாரம் 4, 5 வசனங்களின்படியே இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களாக புதியதான ஜீவன் உள்ளவர்களாய் புதிய வாழ்க்கைக்குள் பிரவேசிப்பார்கள். பாவத்திலேயே வாழ்பவர்கள் பாவத்தில் மரித்தவர்கள். பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விடுதலை பெற்றவர்கள் ரோமர் 6 அதிகாரம் 4 வசனம் கூறுகின்ற புதியதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளாமல்
ஜென்ம சுவாபங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்துவார்களானால் அவர்கள் மரித்தவர்கள் மத்தியில் நித்திரை செய்பவர்கள் போன்றவர்கள் ஆவார்கள். இயேசு கிறிஸ்து மரித்தோரிடத்தில் இல்லை என லூக்கா 24 அதிகாரம் 5, 6 வசனங்கள் கூறுவதின் ஆவிக்குரிய அர்த்தம் யாதெனில், பாவத்தை மனதார செய்து கொண்டு பாவம் செய்வதில் முழுவதும் முழுகி செத்தவர்கள் போல் உணர்வற்று கிடப்பவர்கள் நடுவில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இருப்பதில்லை என்பதாகும். அத்துடன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இருந்தும் ஜென்ம சுவாபங்களுக்கு தங்களை விற்று போட்டவர்கள் எவர்களோ அவர்கள் மரித்தோரிடத்தில் தூங்குகின்றவர்கள் என எபேசியர் 5 அதிகாரம் 14 வசனம் கூறுகின்றது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்பட்டு புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் ஸ்திரமாக உறுதியாய் நிலை நிற்பவர்கள் எவர்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் பிரசங்கி 9 அதிகாரம் 18 வசனத்தின் பிற்பகுதி கூறுகின்ற அநேக நன்மைகளை கெடுக்கும் பாவிகளை விட்டும் தேவ ஜனங்களின் நடுவில் தங்கள் ஜென்ம சுவாபங்களாலே பகைமையை ஏற்படுத்தும் மனிதர்கள் மனுஷிகளை விட்டும் இயேசு கிறிஸ்து தமது உயிர்த்தெழுதலின் சர்வ வல்லமையினால் நிரந்தரமாக விடுவித்து தமது மகிமையினால் பிரகாசிக்க செய்வார். ஆம், எபேசியர் 5 அதிகாரம் 14 வசனம் கூறுகின்றபடி மரித்தோரை விட்டு தங்களை விடுவித்துக் கொள்பவர்கள் தேவ மகிமையினால் பிரகாசிப்பவர்கள். நாம் ஜெபிப்போமாக. அன்பின் பிதாவே, இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையில் பலியாகி மரித்ததற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலோடும் எப்பொழுதும் நாங்கள் இசைந்தவர்களாய் இருக்கும்படிக்கு இடைவிடாமல் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டவர்களாகவே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபித்து மன்றாடுகிறோம். தகப்பனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரை விட்டும் மரித்தோரிடத்தில் தூங்குகின்றவர்களை விட்டும் எங்களை தம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் விடுதலையாக்கி எங்களை தம்முடைய மகிமையினால் பிரகாசிக்க செய்கின்றபடியால் உம்மை மகிமைப்படுத்தி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இடைவிடாமல் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்ட நிலையிலே நாங்கள் இருந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலே நாங்கள் இசைந்திருந்து இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் மாத்திரம் நாங்கள் நடத்தப்பட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் தேவ ஆலோசனைகளுக்கும் egagchurch.com என்னும் எங்கள் திருச்சபை இணையதளத்தின் வாயிலாக எங்களை தொடர்பு கொள்ள அன்புடன் உங்களை அழைக்கின்றோம். மீண்டும் உங்கள் நினைவிற்கு egagchurch.com